அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கைய நல்ல நேசிப்போட வாசிப்போட ஒரு குடும்பமாக இருந்து வாழும்போது இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வதன் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். அது என்ன சார், குடும்பமாக வாழுதல். நீங்க விசு சார் படம்லாம் பாருங்களேன், அவர் அழகா குடும்பங்களை மையப்படுத்தி அந்த காலத்து படங்கள் பூராமே வச்சிருப்பாரு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் இருக்கக்கூடிய அந்த போட்டி, ஒரு மனிதரை இன்னொரு மனிதர் புரிந்து கொள்ளாமை, இந்த பிரச்சனைகள்லாம் மையப்படுத்தி விசுவாசக்கூடிய அதிக படங்கள் இருக்கும். அதனாலே அந்த படங்கள் பெரிய வெற்றி அடைஞ்சது. ஏன்னா நம்ம வீட்டை பார்க்குற மாதிரியே இருக்கேப்பா, நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய விஷயம் மாதிரியே இருக்கேப்பா அப்படின்னு எல்லாருமே அந்த படத்தை ரொம்ப விரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த காலகட்டத்தில், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன பெரிய விஷயமா இருக்குன்னா, அலிகேஷன். ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனை பிடிக்கிறதே இல்லை சார். குடும்பத்திலையுமே அது நடக்குது. குடும்பத்திலையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடித்தமே இல்லாம இருக்கு. இந்த தலைமுறையினர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றாங்க. இந்த 2K Gen Z தலைமுறை எங்களுக்கு கல்யாணமே வேணாம் பண்றாங்க. இந்த குடும்பம்ன்ற கட்டமைப்பு உடைந்து கொண்டே வருது. ரெண்டாவது, வேலையின் காரணமாக கணவனும் மனைவியும் வேற வேற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இன்னைக்கு பெருகி கொண்டே வருது. சென்னையில நான் சமீபத்தில் OMRல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்க்ல ஒருத்தவங்க சந்திக்கிறேன். அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க. அந்த மேம் ஒரு 8 மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. தனியா ஒரு ஹெட்செட் மாட்டிட்டு அப்படியே தனியா மேல பார்த்து உட்காந்துருந்தாங்க. நான் அந்த பக்கம் போனோடனே நம்மள தொலைக்காட்சியிலிருந்து இந்த சமூக வலைதளங்களை என்னை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப நலம் விசாரிச்சு, உங்க பேச்செல்லாம் நான் ரொம்ப கேட்பேன் சார், நான் உங்களுடைய பேச்சை கேட்டிருக்கேன், உங்களுடைய பேச்செல்லாம் ஸ்டேட்டஸ்ல வச்சுப்பேன்ல, என்ன ரொம்ப பேசினேன். நான் கேட்டேன், ஏம்மா நீங்க தனியா வந்தீங்களா, இங்க யாரும் வரலையா, அவங்க அப்பா அம்மா வரலையா, நீங்க மட்டும் தனியா வந்தீங்களான்னா அவங்க அப்படியே ஒரு சோகம் தோய்ந்த ஒரு புன்னகையோட சொன்னாங்க, சார் எங்க அப்பா அம்மா ஊர்ல இருக்காங்க, வர முடியாது அவங்களால. என்னுடைய கணவர் பெங்களூர்ல வேலை பார்க்குறாரு, நான் சென்னையில வேலை பார்க்குறேன், என்னால என் வேலையும் விட முடியல, ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு என்னால என் வேலையும் விட முடியல, அவராலையும் வரவும் முடியல. ஏன்னு கேட்டேன். யாராவது ஒருத்தர் வேலையை விட வேண்டியதானே? ஏன்னு இல்லை சார், வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுறோன்னு. அந்த பொண்ணு வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்காக குடும்பம்ன்ற விஷயமே உடஞ்சிருச்சு. குடும்பம் வாழ்றதுக்கு தாங்க வீடு, குடும்பத்தை உடைச்சு வீட்டுக்கு 2 பேரும் இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இங்க எல்லா வசதியும் இருக்கு சார், இந்த ஏரியால எல்லா வசதியும் இருக்கு சார், பக்கத்திலேயே ஆஸ்பத்திரி, பக்கத்திலேயே மெடிக்கல் ஷாப்பு, என்ன மருந்துனாலும் உடனே கிடைக்கும். ஆனா இந்த தனிமைக்கான மருந்து எங்கேயுமே கிடைக்கல சார். தனியா இருக்கிறதுக்கான மருந்து எங்கேயுமே கிடைக்கல சார். இந்த தனிமைக்கு, மனதின் போராட்டத்திற்கான ஒரே மருந்து எதுனா குடும்பம் தாங்க. ஒரு போராட்டம் இருக்கும்போது நமக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குன்ற ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, அதுதான் நம்மளை காப்பாற்றும். ஹிலாரி கிளின்டன் இந்தியாவுக்கு வந்தப்ப நல்லா சுத்தி பார்த்துட்டு அவங்க கிளம்பும் போது பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, ஏங்க நீங்க இந்தியாவை பார்த்து வியந்த விஷயம் என்னன்னு. ஹிலாரி கிளின்டன் சொல்றாங்க, இந்தியாவினுடைய பாரம்பரியம், இந்தியாவினுடைய பாரம்பரிய சின்னங்கள், இந்தியாவினுடைய மிகப்பெரிய கோயில்கள், அது எல்லாவற்றையும் கூட அந்த கோயில்களில் இருக்கக்கூடிய கோபுரங்கள் என்னை மெய் சிலிர்க்க வச்சது. ஆனா அந்த கோபுரத்தை விட உயரமாக ஒவ்வொரு குடும்பமும் உயரமாக இருக்கிறார்களே, ஒவ்வொரு குடும்பமும் ஒரு கோவிலாக இருக்கிறார்களே, அதுதான் என்னை வியக்க வைத்ததுன்னு ஹிலாரி கிளின்டன் சொல்லிட்டு போனாங்க. குடும்பமே கோவிலாக இருந்ததுதான் நம்மளுடைய பாரம்பரியத்தினுடைய உச்சம் சார். இன்னைக்கு குடும்பமே இல்லாம போயிட்டு இருக்கே சார். சிவகுரு ஆரியாம்பாள்னு ஒரு தம்பதியினர் இருந்தாங்க. அவங்க கனவுல, இந்த சிவகுரு அவர்களுடைய கனவுல கடவுள் வந்தாராம். கடவுள் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. இந்த 2 தம்பதியர் குழந்தை இல்லை என்ற வருத்தத்தில் இருக்காங்க. அப்ப கடவுள் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு, உனக்கு ரொம்ப நாள் வாழ்ந்து சொத்து சேர்க்கக்கூடிய பையன் வேணுமா, அல்லது கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் சமூகத்துக்கு நல்லது செய்யக்கூடிய பையன் வேணுமா? 2 ஆப்ஷன் கொடுக்குறாரு. ரொம்ப நாள் வாழ்ந்து பணக்காரனாக வாழக்கூடிய குழந்தை வேண்டுமா, அல்லது கொஞ்ச நாட்கள் சமூகத்துக்கு நல்லது. இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், உடனே ஏதாவது ஒரு பதில் சொல்லுவோம்ல. இப்ப சிவகுரு சொன்னாரா, ஒரு நிமிஷம் பொறுங்க, நானா முடிவெடுத்துட முடியாது, ஏன்னா குழந்தைன்றது நானா முடிவெடுத்துட முடியாது, என் மனைவி கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு தூக்கத்திலேருந்து முழிச்சு எந்திரிச்சாராம். இவர் எந்திரிக்கக்கூடிய அந்த தருணத்துல பக்கத்துல மனைவியும் எந்திரிச்சிருக்காங்க. அதே நேரத்துல அதே நொடியில அப்படியே மனைவி எந்திரிச்சிருக்காங்க. இவர் பார்த்துட்டு உடனே கேட்டிருக்காரு, நான் ஒரு கனவு கண்டேன், அதை உன்கிட்ட கேட்கறதுக்காக தான் நான் எந்திரிச்சேன். அவங்க மனைவி ஆரியாம்பாள் சொல்லியிருக்காங்க, நானும் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல கடவுள் வந்தாரு, அவரும் இதே கேள்வியை தான் கேட்டாரு, நானா முடிவெடுக்க முடியாது, என் கணவரிடம் கேட்டு சொல்கிறேன்னு நான் முழிச்சேன்,
என் மனைவியிடம் கேட்டு சொல்கிறேன்னு இவரு சிவகுரு ஐயா முடிச்சிருக்காங்க. கணவனிடம் கேட்டு சொல்கிறேன்னு ஆரியாம்பாள் முடிச்சிருக்காங்க. இப்படி ஒருவருக்கொருவர் கலந்தாலோசித்து செய்யக்கூடிய குடும்பத்திலிருந்துதான் உலகத்திற்கெல்லாம் அத்வைதத்தை கொடுத்த, ஆகம விதியை கொடுத்த, உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டுதலாக தலைவனாக ஒரு ஆன்மீக குருவாக வந்த ஆதிசங்கரர் பிறந்தார் என்று சொன்னால், ஒரு குடும்பம் கோவிலாக இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய குழந்தை தெய்வமாக வளர்கிறதுன்னு அர்த்தங்க. வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பெண்களை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தை இன்னும் ஒருபடி மேலெடுத்துறாங்க. சார் பாரதியை ஏன் சார் கொண்டாடுறோம்? பாரதியை ஏன் கொண்டாடுறோம்? யோசிச்சு பாருங்க. இத்தனையோ கவிஞர்கள் இருக்கும்போது பாரதியை ஏன் தெரியுமா கொண்டாடணும்? நீங்க அந்த காலத்துல பாரதி எடுத்த புகைப்படம் எவ்வளவுன்னு பார்த்தா 10க்கும் கம்மி தான். 10க்கும் கம்மியான புகைப்படம் தான் பாரதி எடுத்திருப்பார். இந்த பாரதியினுடைய புகைப்படங்கள்ல நீங்க பாருங்களேன். நான் எட்டயபுரம் போயிருந்தேன், பாரதியார் வீடெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்காக எட்டயபுரத்துக்கு அவர் வீட்டுக்கு போயிருந்தேன், அவர் வாழ்ந்த வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த பாரதியாருடைய புகைப்படம் வைக்கிறாங்க சார். அந்த காலத்துல 1950கள்லாம் ஒரு புகைப்படம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? கணவன் இப்படி உட்கார்ந்து இருப்பாரு, மனைவி இப்படி நிப்பாங்க. இப்படிதான் அந்த காலத்துல போட்டோஸ்லாம் இருக்கும். நம்ம தாத்தா காலத்துல, தாத்தாவுடைய அப்பா காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் போட்டோஸ்லாம். கணவன் உட்கார்ந்து இருப்பாரு, மனைவி நிப்பாங்க. பாரதியாருடைய புகைப்படத்துல மட்டும்தாங்க செல்லம்மா பாரதி உட்கார்ந்து இருப்பாங்க. செல்லம்மா பாரதி உட்கார்ந்து இருப்பாங்க, பாரதி நிப்பார். பாரதி நிப்பாரு. அன்னைக்கு அவர் நின்றதுனாலதான் இன்னைக்கும் வரலாற்றுல பாரதி நின்றுட்டு இருக்காரு. இல்ல, வரலாற்றுல நின்றுட்டு இருக்காரு. எத்தனை பேர் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களினுடைய கஷ்டங்களை புரிஞ்சிருக்கோம் சார். ஒரு பாட்டு வரும், தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசைன்னு ஒரு பாட்டு இருக்கும் தெரியுமா? அந்த பாட்டை படிச்சுட்டு நான் எங்க அம்மாட்ட சும்மா சாதாரணமா கேட்டேன். எங்க அம்மாக்கு நீ வயசு 60, ஏம்மா நீ எத்தனை வருஷமாம்மா தோசை சுடுறேன்னு கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க 10 வயசுலேருந்து தோசை சுடுறேன்டா. நான் எங்க வீட்டுல இருக்கும்போது, அதாவது அவங்க அப்பா காலத்துல இருக்கும்போது நான் ஒரு 10 வயசுலேருந்து தோசை சுடுறேன்டா. நான் யோசிச்சு பாருங்களேன், ஒரு சராசரியாக ஒரு இந்திய பெண் 10 வயதுல தோசை சுட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 20 தோசை, ஒரு மாதத்துக்கு 600 தோசை. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? ஒரு வருஷத்துக்கு அவ்வளவு தோசைன்னா கிட்டத்தட்ட 60 வருஷம். எங்க அம்மாக்கு 60 வயசு. 60 வருஷத்துக்கு எவ்வளோ யோசிச்சு பாருங்க. 60 வருஷமா ஒரு பெண்ணை தோசை சுடவே வச்சிருக்கோமே. இந்த தோசை கறி போனா வருத்தப்படுறோமே. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் மனம் கருகிறேன்னு எந்த குடும்பம் வருத்தப்படுகிறதோ அந்த குடும்பம் இனிமையான குடும்பமாக மாறும். இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டதுப்பா? எல்லாரும் வாழ்த்தும் போது சொல்லுவாங்க, நெகமும் சதையும் போல இருக்க. நெகத்தை வெட்டிடுவோமே. மலரும் மனமும் போல இருக்க, மலர் வாடிடுமே. சூரியனும் சந்திரனும் போல இருங்க. சூரியன் வர்ற நேரம் சந்திரன் வராது, சந்திரன் வர நேரம் சூரியன் வராது. கணவனும் மனைவி எப்படி தெரியுமா வாழ்த்தணுமா? பாலும் தண்ணியும் போல் வாழ்கன்னு வாழ்த்தணும். ஏன் தெரியுமா? நீங்க பால் எடுத்து அடுப்புல வச்சீங்கன்னா தண்ணி வெளியேறுமா, ஆவியா வெளியேறுமா? வெளியேறினோன்னு இந்த பால் என்ன பண்ணும்? பொங்கி வரும். என்னுடைய கணவன் என்னை விட்டு விலகி விட்டானேன்ற ஒரு ஏக்கத்தோட பால் அப்படி பொங்கி வருமா. இந்த பொங்கி வந்தோடனே என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பெண்கள்லாம், தாய்மார்கள்லாம் தண்ணியை எடுத்து தெளிப்பாங்க. தெளிச்ச உடனே போன என் கணவன் மீண்டும் என்னிடம் வந்து விட்டான்ற சந்தோஷத்தோட அந்த பால் அடங்கிடுமாங்க, அப்படியே அடங்கிடுமா. அப்படி கணவனை பிரிந்து மனைவியும், மனைவியை பிரிந்து கணவனாலும் வாழவே முடியாது என்கிற அந்த ஒரு வாழ்க்கை முறை, அந்த ஒரு குடும்ப முறை, அந்த ஒரு அன்பு, அதுதான் இந்த வாழ்க்கையை நமக்கு இனிமையான வாழ்க்கையாக, இந்த சமூகத்திற்கு ஒரு இனிமையான கட்டமைப்பாக குடும்பம் கொடு இன்பம் என்று இன்பம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த குடும்பம் மாற வேண்டும் என்றால் விட்டு கொடுத்தலின் மூலமாகத்தான் இதை நாம் செயல்படுத்த முடியும். புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் அதை செயல்படுத்த முடியும். இந்த குடும்பம் தான் நம் நாட்டினுடைய அடையாளம். குடும்பங்களை கலைத்து விடாமல் இருந்தால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள்.